கும்பராசி என்பவர்களே, இந்த கும்பராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு வேறுபட்ட சில குணாதிசயங்கள் இருக்கும். கும்பராசி அப்படின்னா மிகவும் வித்தியாசமான சிந்தனை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் யாராலையுமே முழுமையாக புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த ராசிக்காரர்கள் வெளியில் சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் உள்ள மிக ஆழமான சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையை உணர்வாங்க. கும்பராசியில் அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால இவங்களோட வாழ்க்கையில் தாமதம் இருக்கும், சோதனை இருக்கும், பொறுப்பு, மன அழுத்தம், இவை ஆரோக்கியமான இது எல்லாமே ஒரு ஆரோக்கியமான சில விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இவை எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை லேட்டாக பெறுவாங்க. பெற்ற பிறகு நிலையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. கும்பராசிக்காரர்களுடைய அடிப்படையான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? யாரையும் எளிதில் மனதில் விட மாட்டாங்க. கும்பராசிக்காரங்க எல்லாரிடமும் பழகுவாங்க, ஆனால் யாரையுமே முழுமையாக நம்ப மாட்டாங்க. தனித்துவமாக அவங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, கட்டினவங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. யாரையும் முழுமையாக நம்பாத இவங்க காரணம் ஏன் அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட வாழ்க்கையோட ஆரம்பத்திலே ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், மனக்காயம் இவங்க எல்லாத்தையும் சந்திச்சவங்க தான் இந்த ராசிக்காரங்க. ஏமாற்றம்னா கொஞ்சம் நெஞ்சம் ஏமாற்றம் இல்லை, நிறைய விஷயங்கள் ஏமாற்றிருக்காங்க. குடும்பத்தாலேயே ஏமாற்றப்பட்ட சில ராசிகள்லாம் கும்பராசிகள் தான். ஸோ இது ராஜராஜ சோழனுடைய ராசி. அதாவது ராஜராஜ சோழனே பார்த்திங்கன்னா கும்பராசி, சதய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ராஜராஜ சோழனே இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஒரு டைமாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை தொட்டுருவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தொடல அப்படின்னாலும் ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு கோவில் கட்டுறதோ சும்மா ஒரு பிளானாவது கொடுத்துருவீங்க. ஏமாற்றம் உங்களுக்கு நிறையாவே இருந்திருக்கு, நம்பிக்கை துரோகமும் பலரால் இருந்திருக்கு. இது மனக்காயமாக மாறி இருக்குது. அதனாலேயே சிந்திச்சு எல்லாத்துமேலேயும் நம்பிக்கை குறைவாயிருச்சு உங்களுக்கு. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆழமான சிந்தனை கொண்ட இவங்க எப்போதுமே எதிர்காலம், இந்த வாழ்க்கை, பணம், குடும்பம், ஆன்மீகம் இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், இதில் எப்படி சரி பண்ணலாம், அதில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு. அதனாலேயே தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க. ஓவர் திங்கிங், ரொம்ப ஓவர் திங்கிங், ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்கள்ல, பதட்டமாயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆன்சைட்டி ஆவாங்களே, இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதனால தான், உங்களுடைய ஓவர் திங்கிங்னால தான், இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள் எல்லாம் போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்கிறதுனால தான். சுதந்திரமான மனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யாரையாவது இவர்கள் கட்டுப்படுத்தவோ ஆட்கொள்ளவோ கீழே பார்க்க முயற்சி செய்தாலோ உடனே இவங்க விலகி விடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் இவங்களை சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க அதுக்கு தலை வணங்கவே மாட்டாங்க. கிடந்துட்டு போகுது, போடா இருந்துட்டு போடா. 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் ஒருத்தனுக்கு கீழே நான் வேலை பார்க்க மாட்டேன், நான் வெளியே பல கோடி ரூபா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இந்த கும்பராசிக்காரர். அதே மாதிரி உங்களை கொஞ்சம் கீழே தள்ளி பார்க்குறாங்க, நீ இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க, நீங்கள் அந்த இடத்துல நிற்க மாட்டீங்க. நீங்கள் கௌரவம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் பணம்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, எவ்வளோ கொடுத்தாலும் மனசுக்கு பிடிச்சா தான் பண்ணுவாங்க. பல லட்ச ரூபா கொடுத்தாலும் மனசுக்கு பிடிச்சா தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளியில் குளிர்ச்சி உள்ள புயல்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க வெளியில் காமாக இருப்பாங்க, கூலாக இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு சண்டைக்கு போகாத ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியும். ஆனால் உள்ள பழைய நினைவுகள் இருக்கும். இந்த பழைய நினைவுகள் அவங்களை உள்ளுக்குள்ளே அப்படியே பயங்கர ஒரு காயமாகவே ஏற்பட்டிருக்கும். பழைய துரோகங்கள் இருக்கும் மைண்டுக்குள்ளே. பல பேர்னால ஏமாற்றப்பட்டவங்கள பல துரோகங்கள் உள்ளே இருக்கும். பயம் இருக்கும், இப்படி இவங்களால தானே ஆச்சு அப்படிங்கிற பயம் இருக்கும். எதிர்கால கவலை, இவை எல்லாமே ஓடிட்டே இருக்கும். எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி இது பண்ணியாச்சு, நாளைக்கு என்ன போகிறோம் அப்படிங்கிற எதிர்கால கவலை எல்லாமே உங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் நல்ல பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மனிதநேயம் உண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் கஷ்டத்தை உணர்வாங்க, உதவி செய்ய முயற்சிப்பாங்க, அநியாயத்தை வெறுப்பாங்க. மற்றவர்களுக்கோட கஷ்டத்தை ஈஸியாக உணரக்கூடிய ராசினா கும்பராசி தான். அதனால தான் ராஜராஜ சோழனே மக்களினுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த உதவி செய்யக்கூடிய முயற்சிக்கிற ஒரு தன்மை, உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, உதவி செய்ய முயற்சிக்கிறீங்க பாருங்கள், அதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அது நிறைய பேர்கிட்ட இல்லைங்க. நீங்கள் செய்ய முடியலன்னு ஒரு டைமில் நீங்கள் கவலைப்படுறீங்க, இவ்வளோ பணம் இருந்தால் நானும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படிலாம் நீங்கள் கவலைப்படுறீங்க. அதை விட அதிகமாக உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். அந்த நினப்பு இருந்துச்சு அப்படின்னாவே உங்களை மேலே கொண்டு வந்துடும். அதுதான் இந்த கும்பராசியில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அநியாயத்தை கண்டா பொங்குறது. நிறைய பேர் சொல்லுவாங்களே, காமெடியெலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அநியாயத்தை வெறுப்பாங்க. அந்த அநியாயம் பண்ணுறவங்களை பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காது. அதனால் பல லட்ச ரூபா சம்பாரிச்சிட்ருப்பான், உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. சம்பாதிக்கிறது நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன், அது நான் பல லட்சம் இல்லை பல கோடி ரூபா சம்பாதிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ராசி நீங்கள். புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு தான் அதிகம். இவங்க டெக்னாலஜி, பிஸ்னஸ்ஸு, பிளானிங்கு, ரிசர்ச்சு, ஆன்மீகம் இவற்றில் திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதில் இந்த ஆன்மீகத்தில் கண்டிப்பாக உள்ளே போய்ட்டு வருவீங்க. அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும். டெக்னாலஜி, அடுத்தடுத்த டெக்னாலஜி நீங்கள் இப்படி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க.
பிளானிங்னு சொல்லுவாங்க. இதை இப்படி பண்ணால் இப்படி ஆகும், இப்படி பண்ணால் இப்படி ஆகும். அதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் உண்டு, ஹைலைட் உண்டு. இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையும் கையாளணும். பல கஷ்டங்கள் வந்தாலும் வெளியில் அமைதியாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் மறைமுக பலவீனங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு மனதை யாரிடமும் பகிர மாட்டாங்க. அதனாலேயே டிப்ரெஷன், தனிமை உணர்வு, சைலண்ட் சஃபரிங் இவை வந்து அதிகமாக இருக்கும். டிப்ரெஷன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவங்கெல்லாம் வந்து தூங்க விடாமல் பண்ணுற அளவுக்குலாம் இருக்கும். தனிமை உணர்வுன்னா நீங்கள் கூட்டத்திலே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே சுற்றிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்கும். அதே போல் தனிமை உணர்வு, இந்த தனிமை உணர்வு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மற்ற ராசிக்காரர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அது கூடவே இருந்தது என்னன்னு தெரியல. ஒரு குடும்பத்தளாவிய ஒரு மக்களோடு இருக்கும்போது கூட நீங்கள் போய் தனியாக உட்காந்துட்டு பேசுவீங்க, தனியாக உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது வந்து சைலண்ட் சஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அமைதியை உருவாக்கி கொண்டு உங்களை நீங்களே சஃபர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணியே ஆகும். செக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஸ்டெப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சார், இதில் கிட்டத்தட்ட 100 கோடி பேர் இருக்கான் இந்தியாவில். 120 கோடி பேர், 140 கோடி பேர் இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. காரணம் என்ன? இப்போ நான் சொல்கிறது ராசி பலன். உங்களுக்கு இருக்கிறது ஜாதகம், உங்களுடைய புக்கு வேறு, உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் வேறு, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வேறு, லக்கினம், தசாபுத்தி, நட்சத்திரம், ராசி எல்லாமே வேறு வேறு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான பலன்கள் இருக்கும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு சொல்லி கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. ஒரு விவிஐபி ஜோதிடருடைய நம்பர் தான். ஸோ பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசிஸை தான் பார்ப்பார். விவிஐபி ஜோதிடர் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் மூலமாக தொடரப்போகலாம். உங்களுக்கு வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது வேணாலும் இங்கே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜாதகமே இல்லை சார், ஜாதகம் எல்லாமே இதெல்லாம் சரி பண்ண முடியுமானாலும் அதுக்கு எல்லா வகையான ஸ்டெப்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது நீங்கள் ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி எடுத்துட்டாலும் உங்களோட இதுதான், அது உங்களோட விஷயம் தான். இந்த ராசிக்காரர்கள் அதிக யோசனை கொண்ட ராசிக்காரர்கள்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை 100 முறை யோசிப்பாங்க. இவங்க கூட சண்டை போடுறவங்க கோவத்தில் சண்டை போட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை இவங்க 100 முறை யோசிப்பாங்க. ப்ராக்டிக்கலாக அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உட்பட எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் ஒரு நல்ல வாய்ப்புகளையும் தவற விடுவாங்க. இந்த ராசிகள் வாய்ப்புகளை தவற விடுறது எதனால்? ரொம்ப 100 முறை யோசிச்சிருக்கும்போது டைம் எடுத்துருது. அந்த டைமில் வேறு ஒருத்தன் ரிஸ்க் எடுத்துறான், அதை அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் வந்து தள்ளி போகுது அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடந்த காலத்தை மறக்க மாட்டாங்க. ஒரு துரோகம் செஞ்சாலோ வெளியில் வந்து மன்னித்தாலும் உள்ளே வந்து மறக்க மாட்டாங்க. மெயினான ஒன்று, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் நீங்கள் வந்து மறக்கவே மாட்டீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க துரோகம் செஞ்சாலும் நீங்கள் வந்து அவங்க கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனாலும் அவர்கள் செய்த துரோகத்தை மன்னித்தாலும் உள்ளே வந்து மறக்க மாட்டீங்க. அது நல்லா ஞாபகம். இது கும்பராசிகள் யாராக இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்க யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், கும்பராசிக்காரன் இப்படி தான் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார் அப்படிம்பீங்க. ஆனால் ராசியில் நான் சொன்ன விஷயங்கள் ஒத்து போகுமே தவிர உங்களுடைய ஜாதக வயசாக பார்க்கும்போது 5%லேருந்து 55% வரைக்கும் தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகும். காரணம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது தான், ராசி மட்டும்தான் ஒன்று, மீதி எல்லாம் வேறு வேறு. தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, லக்கினம் வேறு, பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் கூட சுற்றிட்டு இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் எல்லாமே வேறு வேறு. கும்பராசி மற்ற ராசி கூட இதை வந்து டிஃபீட் பண்ண பார்க்கும். உங்கள் கூட இருக்கக்கூடிய ராசி வலுவான ராசி வந்து இதை கொஞ்சம் அப்படியே இடிக்கிறதுக்கு பார்க்கும். இந்த ராசிக்காரங்க அதிக துரோகங்களை எங்கே சந்திப்பாங்க தெரியுமா? நண்பர்கள் மூலமாக தான். இது நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. கும்பராசிக்காரர்கள் உண்மையான நட்பு கொண்டுவார். இந்த கும்பராசிக்காரங்க உண்மையாக நட்பு கொண்டு இருப்பாங்க. ஆனால் பதிலுக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். நீங்கள் நல்ல நட்பு இருக்கும், உங்களோட நண்பர்கள் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் உங்களை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அது மைண்டில் இருக்கா இல்லைன்னு ஞாபகம் வச்சு பாருங்கள். அதே மாதிரி வேலை இடம், உங்களுக்கு வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய துரோகங்கள் தானாகவே உங்களுக்கு வந்துருக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் வயது அதிகமானவங்களாம் தெரியும். நீங்கள் அதிகமாக மாட்டினது குடும்பம், இந்த வேலை இடம், அதே மாதிரி நட்பு. இது 3ல் தான் நீங்கள் வந்து மாட்டியிருப்பீங்க. ஜெலசி, உங்கள் மீது பொறாமை கொண்ட ஊழியர்கள் உங்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பாலிடிக்ஸ், வேலையிலையும் பாலிடிக்ஸ், நீங்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழிலையும் பாலிடிக்ஸ். அதே மாதிரி பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் ஸ்டாபிங்னா என்ன? முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி உங்களை பழி போடுறதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த காலகட்டம் வரைக்கும் உங்களோட வளர்ச்சியை தடுப்பவர்கள் உங்கள் கூடையே தான் பிரயாணிச்சிருக்கிறாங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவை வந்து அதிகமாக சந்திச்சிருக்கக்கூடிய ராசிகள் நீங்கள் தான். அதே போல்
குடும்பம், உறவினர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் சொத்து பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும். சொத்து பிரச்சனையில் பாகப்பிரிவினை அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் தான் நிறையா இருக்கும். இது கும்பராசிக்கே உண்டான ஒரு விஷயம். பண உதவி செய்து ஏமாற்றம் உண்டு, சொத்து பிரச்சனையினால் ஏமாற்றம் உண்டு, மதிப்பில்லாத உணர்வுகளால் உங்களுக்கு ஏமாற்றம் உண்டு. இவை எல்லாமே உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தினால் பல கஷ்டங்களை அனுபவித்து நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் வெகு விமர்சையாக வாழ்வதற்கான பல இன்னல்களையும் பல இம்சைகளையும் தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கிறது தான் உண்மை. காதல் வாழ்க்கைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு கும்பராசிக்காரருக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். வெளியில் உணர்ச்சியை காட்ட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. ஆனால் காதலில் மிகவும் ஆழமாக அட்டாச் ஆகிடுவாங்க. ரொம்ப ஆழமாக அட்டாச் ஆகிடுவாங்க. அதனால் ஒரு காதல் தோல்வி இவர்களை பல வருடங்கள் பாதிச்சிருக்கலாம். அது காதல் தோல்வின்னு சொல்ல முடியாது, ஒன் சைட் லவ்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து உங்களை பல வருடங்களாக வந்து பாதிச்சிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அது ஒரு மாறா காயமாக உங்களோட மைண்டில் இருந்திருக்கும். தற்போது இவங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எப்படி இருந்துகிட்ருக்கு அப்படின்னா, கடந்த சில வருடங்களில் முயற்சிக்கு தாமதமான பலன் கிடைச்சிருக்கும். பண நெருக்கடி உங்களுக்கு உருவாயிருக்கும், மன அழுத்தம் உங்களுக்கு உருவாயிருக்கும், குடும்பத்தில் குழப்பமும் வேலை சோர்வும் நம்பிக்கை இழப்பும் உங்கள் மேலே இருந்திருக்கும். இவை இருந்திருக்கலாம். சிலருக்கு தூக்கமின்மை கண்டிப்பாக இருந்திருக்கும். மன அமைதி இல்லாமல் இருந்திருக்கும். எல்லாரிடமிருந்து விலகி இருக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கூட உங்களுக்கு வந்திருக்கும். இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லாரிடமிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தோணியிருக்கும். விலகிலாம் இருக்காதீங்க, போய் எல்லாரோடய சேர்ந்துருங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மைண்ட் கிளியரன்ஸை கொடுக்கும். அதே போல் ஏன் இவ்வளோ சோதனை உங்களுக்கு என்னைக்காவது நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? உங்களோட ஜாதகத்தோடய பார்த்ததுண்டா? அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இதற்கான காரணம் என்ன, உங்களுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது உட்பட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இல்லை சார் ஜாதகம் இல்லை அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கான சில வழிகளும் சொல்லுவாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் தாக்கம் அதிகம். நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று, உடனடி பலன் தரமாட்டார் சனி. சோதித்த பிறகு தான் அது வந்து தருவார். ஆனால் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள், டிலே, லோன்லினஸ் அதிகமாகவே இருந்திருக்கும். ஸ்ட்ரகிள்னால் என்ன, ஏதாவது ஒன்று எடுத்திங்கன்னா ஸ்ட்ரக்காகி தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகிருக்கும். டிலே எது எடுத்தாலும் டிலே ஆகி பொறுமையாக தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். லோன்லினஸ் தனிமையாக உங்களுக்கு வந்து தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு லோன்லினஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த செய்வனை, பிளாக் மேஜிக் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பழிக்குமான்னு கேட்டால், ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளை பலர் வந்து செய்வனை, இந்த கந்திஷ்டி, இந்த பிளாக் மேஜிக்கு போன்றவெல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் உண்மையில் மனபயம், நெகட்டிவ் திங்கிங்கு, தொடர்ச்சியான ஸ்ட்ரெஸ்ஸு, தன்னம்பிக்கையோட குறைவு இவை தான் வந்து வாழ்க்கையில் வந்து பாதிச்சிருக்கும். கும்பராசிக்காரர்கள் மிகவும் சென்சிட்டிவ் மனம் கொண்டவங்க. அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதிக பாதிப்போடு நீங்கள் வந்து சுற்றிட்டுருக்கீங்க. ஆனால் வலுவான மனநிலையும், ஆன்மீக நம்பிக்கையும், ஒழுங்கான வாழ்க்கையும், பிரார்த்தனையும் இவை இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்கள்கிட்ட 0% கூட இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எப்படிலாம் அது தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா, திடீர் படபடப்பு உண்டாகும். அந்த திடீர் படபடப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா திடீர் படபடப்பு, அதன் மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு சார் ஒரு மாதிரியாகவே தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரகநிலை மாற்றமாக கூட இருக்கலாம். உடல்நிலை, மனநல பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவர் அணுகுங்க. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டுங்க. ரொம்ப டீப்பாக போகுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜோதிட ரீதியாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பயத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து ரொம்ப அங்கே போகணும் இங்கே போகணும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியராக ஒரு டைம் ஜாதகத்தை பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் உடனே டாக்டர் பாருங்கள். இதுதான் வந்து மெயினாக பார்க்கணுங்க. இதை நம்ம மெயினாகவே நம்ம வந்து சொல்லிடுறோம். அதே போல் 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நிறைய பேர் நல்லது நடக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க கும்பராசிக்கு. இதில் கும்பராசிக்காரோட வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்குங்க 2026க்கு பிறகு. அதுலேயும் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் மேலே தான் வந்துட்டுருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ஆனாலும் இல்லை அப்படிங்கிறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறது ராசி பலன் தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு 50% தான் சார் பலிக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்குது ராசி பலன். ஜாதக பலன்கிறது வேறு, அது தனியாக தான் பார்க்க முடியும். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து உயரக்கூடிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறதுனால வேலையில் புதிய வாய்ப்பு உண்டுங்க. வெளிநாட்டு தொடர்பு உண்டு, ஆன்லைன் இன்கம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. ஆன்லைன் இன்கம்னால் ஏதோ ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஃப்ரீலான்சிங் மூலமாக கூட பண்ணுவீங்க. அதன் மூலமாக பல ஆன்லைன் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. பணம் அப்படின்னா தடைப்பட்ட பணம் வருங்க, கைக்கு கிடைக்கிறதுக்கான வருமானம், லாபம் உண்டு. கடன் குறையும், கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் அப்படியே சரி பண்ணிகிட்டே வருவீங்க. சேமிப்பு ஆரம்பிக்குங்க.
சேமிப்பு எந்த மாதிரி ஆரம்பிக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுப்பீங்க. பெரிய சேமிப்பான்னு கேட்டால் ஓரளவுக்கு மைல்டான சேமிப்பாக ஆரம்பிக்கிறீங்க. குடும்பம் அப்படிங்கிறது பழைய பிரச்சனைகள் வந்து குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி வந்து வரும். ஆன்மீக ரீதியான விஷயங்களில் இவர்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆன்மீக மாற்றம் வருங்க. இந்த பெரிய ஆன்மீக மாற்றம்ங்கிறது எதை நோக்கி போகும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு மன அமைதியை நோக்கி உருவாகக்கூடிய ஒரு ஆன்மீக மாற்றமாக இருக்கும். இந்த வைகாசி மாத பலன்கள்னு பார்க்கும்போது நல்ல செய்திகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொடர்பான தகவல்கள் கண்டிப்பாக உண்டு. அதில் ஒரு நல்ல செய்தி உண்டு. எதிர்பாராத பண வரவும் உண்டு. அது ஹையாக இல்லை லோவானலாம் கேட்டால் மீடியமாக இருக்கும். பழைய தொடர்பு மீண்டும் வருங்க. பழைய தொடர்புனா நட்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு ரிலேஷன் வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உடல் சோர்வு, தூக்கமின்மை, அன்னெசசரி ஆர்கியூமெண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அடுத்த 12 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் முதல் 4 நாள்னு கூட வச்சுக்காங்க, மனக்குழப்பம் குறையும். ஒரு நல்ல தகவல் வரும். பண விஷயத்தில் முன்னேற்றம் உண்டுங்க. அடுத்த 4 நாள் வேலை அழுத்தம் உண்டாகும். ஒரு உண்மை வெளிவரும். உங்களுடைய நண்பர் மூலமாக சர்ப்ரைஸ் கிடைக்கும். அடுத்த கடைசி 4 நாள்னு சொல்லுவாங்கள்ல, 12 நாளில் பின்னாடி இருக்கக்கூடிய 9, 10, 11, 12வது நாள் இருக்குல்ல, மன அமைதி உண்டாகும். குடும்பத்தில் நல்ல மாற்றம் வரும். புதிய திட்டம் ஆரம்பிக்குங்க. இப்போ இது 13ல் உங்களுடைய உடல் நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உடல் நிலை. அந்த உடல் நிலை கவனம் தேவைங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்நிலையில். நரம்பு சோர்வு, தூக்கமின்மை, ரத்த அழுத்தம், மன அழுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண பலன்னு பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு பணம் லேட்டாக தான் வரும். ஆனால் வந்த பிறகு நிலையாக இருக்கும். ஸோ இந்த டைம் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தே இருங்க. யாரை நம்பக்கூடாது அப்படின்னா, உங்கள்கிட்ட இனிமையாக பேசுகிறீங்க நம்பாதீங்க. உங்கள் சீக்ரெட்டை கேட்குறவங்க வேணே தூண்டி கேட்குறவன்ட்ட மட்டும் எதையுமே சொல்லிடாதீங்க. உங்களோட க்ரோத்தை பொறாமப்படுறவங்ககிட்ட உங்களோட டீட்டெயில்ஸ் எதையும் சொல்லாதீங்க. தேவைக்கேற்ப மட்டும் வரக்கூடிய நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு இதெல்லாம் நான் சொன்னாலும் மைண்டுக்குள்ளே வந்து இதெல்லாம் யார் நம்புறது அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டுருக்கும். அதே போல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, இந்த ராசிக்காரங்க சனிக்கிழமையில் சனி பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமையில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. கருப்பு உளுந்து தானம் கொடுங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. ரொம்ப நல்லது. உங்களுக்கு முருகர் வழிபாடு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும். ஓம் சரவணபவ அப்படின்னு எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் சொல்லுங்கள். 108 முறை சொல்லுங்கள். ரொம்ப நல்லது. ஹனுமன் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பயம், இந்த மன அழுத்தம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஹனுமன் வழிபாடு ரொம்ப வந்து உதவும். உங்களுடைய மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கும், பயத்தை குறைக்கும். ஹனுமன் சாலிசா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை கேட்கலாம். அதை கேட்டிங்க அப்படின்னா மனம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இல்லைனா ஹனுமன் வழிபாடு அப்படிங்கிறது, ஹனுமன் கோயில் எங்கே இருக்கோ, பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்கோ போய் வழிபடுங்க. நெய் விளக்கு தீபம் வச்சு வழிபடுங்க. ரொம்ப நல்லது. வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது, மாலை நேரத்தில் தீபம் ஏற்றலாம். தூய்மையாக வச்சுக்கோங்க வீட்டை. நேர்மறை சிந்தனை வந்து கரெக்டாக இருக்கணும். சண்டையை வந்து குறைச்சிக்கோங்க வீட்டில். இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் வந்து 8, 4. அதிர்ஷ்டமான நாள் சனிக்கிழமை. அதிர்ஷ்ட தெய்வம் ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வம் தான். அதுக்கு பிறகு சனி பகவான் வழிபாடு, முருகர், அனுமான் வழிபாடு. இது ரொம்ப உங்களுக்கு நன்மை தரும். உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, புரியாத வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரரை பற்றி தெரியாதவங்க தான் புரியாத வாழ்க்கையை வந்து சொல்லுவாங்க. கும்பராசிகளினுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு புரியாத வாழ்க்கை. இதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. அவங்க வந்து வெளியே சிரிப்பாங்க, உள்ளே போராடுவாங்க. ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திடீர் உயர்வு உண்டு, மன அமைதி உண்டு, பணநிலை மாற்றம் உண்டு, பணத்தில் மிகப்பெரிய இன்கம் உண்டு, பணநிலை அதிகரிப்பு உண்டு, ஆன்மீக சக்தி, இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. இவை அனைத்துமே ஒன்றாக வரக்கூடிய ஒரு தருணமாக உங்களோட வாழ்க்கையில் வந்து வரும். இவர்கள் வாழ்க்கையில் உண்மையான பலம் என்ன தெரியுமா? எத்தனை காயம் இருந்தாலும் மீண்டும் எழுக்கக்கூடிய மனம் தான் உங்களுக்கு வந்து உண்மையான குணம். ஸோ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவலைப்படாமல் முன்னேறி வரலாம். இந்த ராசிக்காரில் வேறு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் மூலமாகவும் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். நான் சொன்னதெல்லாம் எந்தளவுக்கு உண்மையாக இருந்தால் உண்மைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.